நமஸ்காரம். பொதுவாக பெருமானிடத்தில் போய் நின்று உன் திருவடிகளே சரணம், எனக்கு உன் திருவடிகளை அடைய வேண்டும், முக்திதா என்று பிரார்த்திப்போம். வைத்துக் கொள்க. அவர் என்ன கேட்கலாம்? அதற்கு உன்னிடத்தில் இருக்க வேண்டியவை உள்ளனவா? கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் 3 தான் கீதையில் சொல்லுகிறார். இது தாண்டி சரணாகதி இது ஏதுமில்லை, உன் திருவடிகளே சரணம் என்று பற்றுதல். உன்னால் எது செய்ய முடியாவிட்டாலும் என் திருவடிகளையே சரணமாக பற்று. அப்படித்தானே திருமலை திருப்பதியில் வெங்கடேச பெருமான் வலது திருக்கரத்தால் தன் திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். பற்றினாயானால் நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்றும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே. இது அவருடைய எதிர்பார்ப்பு. நாம் சொன்னது என்னிடத்தில் பெரியதாக ஒன்றுமில்லை, ஏதோ இவ்வளவு நாளும் எங்கேயோ சுத்தி கொண்டிருந்தேன், இனி செய்ய மாட்டேன், நீதான் ரட்சகன்னு வந்துவிட்டேன், இதற்கு மேல் என்னிடத்தில் ஒன்றுமில்லை, இவ்வளவுதான் இயலும். இது நம்முடைய பேச்சு. அவரும் இதையாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். நாமோ இதற்கு மேல் இல்லை என்று சொல்லிவிடுகிறோம். எப்போதாவது பெருமான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இல்லை இதை விட அதிகமாக கொடுக்க வேணும்னு சொல்லி இருக்கிறாரா? மாட்டார். நாமாவது இன்று வந்துவிட்டேன், இன்று உன்னை நான் வெறுக்கவில்லை, உன் திருவடிகளை பற்றினேன், ஆனால் இது கூட முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு போனாலும் போகலாம், இருந்தாலும் கொடு, இது நாமும் சொல்ல போவதில்லை. அவரும் இதற்கு மேல் எதிர்பார்க்க போவதில்லை, நாமும் இதை குறைக்கப் போவதில்லை. இதுவரைதான் உண்மை. இத்தனை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. இது தொண்டரடி புலியாழ்வார் திருமாலையில் பாடுகிறார். இத்தனை அடியரானார்க்கு இந்த அளவாவது ஒருத்தன் இருக்க மாட்டானா? இருந்தால் போதுமே என்று பெருமான் நினைக்கிறார். அப்புறம் அதை உயர்த்த மாட்டார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். வீடு வாங்க வேணும்னு நினைக்கிறோம். ஒருத்தர் விற்பனையாளர், ஒருத்தர் வாங்குபவர். விற்பவர் இத்தனை லட்சம் ரூபாய் என்று சொன்னார். எனக்கு இது இருந்தால் தான் கட்டுப்படியாகும் என்றார். வாங்க வந்தவர் என்னால் இதுதான் முடியும் என்று சொன்னார். இதற்கப்புறம் பேச்சுவார்த்தை எப்படி போகும்? விற்க வந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக விலையை குறைக்கலாம், இறங்கி வரலாம். அதே சமயம் வாங்க விருப்பம் இருப்பவர் ஏறி வரலாம். இதுதானே பொதுவாக பேரம். இப்படித்தானே பேசி முடித்துக் கொள்வோம். யார் விற்க வந்தாரோ இன்னைக்கு ஒரு விலை சொன்ன பிற்பாடு ஏதோ காரணத்துக்காக விலையை கூட்டுவாரா? இதற்கு மேல் போக முடியாது. ஒரு இடத்துக்கு வந்து விட்டால் அதற்கு கீழே தான் அவர் செய்ய முடியுமே தவிர இப்படி மேலே போக அது என்னாகும்? பெருமான் ஏதோ துளியாவது பக்தியை காட்டு நம்ம இடத்தில் சொல்லிவிட்டு நாம் அருகே வந்தவுடன் இன்னும் 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 பக்தியை உயர்த்து என்று சொன்னால் நம்மால் இயலாது. அப்படி பெருமான் சொல்வதில்லை. அதே யார் வாங்க விருப்பப்பட்டாரோ அவரும் ஒரு விலையளவுக்கு வந்துவிட்டு இல்லை இது என்னால் முடியாது, இதை விட குறைவாகத்தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா? அவர் ஏற்கனவே ஒரு விலை வரைக்கும் கமிட் பண்ணி விட்டார்.
அதற்கப்புறம் அதை கூட்டிக் கொண்டுதான் போக முடியுமே தவிர எப்படி குறைக்கலாம்? இது நமக்கு வீடு வாங்கல் விற்றல் என்றால் உடனே புரிந்து விடுகிறது. அதே போலத்தான் இங்கேயும் சொல்லுகிறேன். பெருமானும் இதைவிட கூட்டி இன்னும் எதிர்பார்க்கிறேன்னு சொல்ல போவதே இல்லை. அதைத்தான் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கன் என்று ஆழ்வார் பாடினார். நாமும் இப்ப எந்த நிலையில் இருக்கிறோமோ இதிலிருந்து இன்னும் நாளைக்கு நல்லவனாகிறேன்னு தான் சொல்லலாம். தவிர இல்லை இல்லை இதை விட நாளைக்கு நான் மோசமாகி விடுவேன், குறைத்து விடுவேன், ஆனாலும் முக்தி கொடுக்க வேண்டும்னு சொல்லுவோமா? செய்ய மாட்டோம். அதனால இந்த ரெண்டு பேருடைய நிலையும் பெருமான் இறங்கி வர வேண்டும், நாம் ஏறி வர வேண்டும். அப்படித்தான் உலக இயல்பே காணப்படுகிறது. இதை புரிந்து கொண்டு நாம இன்னும் ஏறி வர வேண்டும், பக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர் பங்கில் குறையே இல்லை. அவர் எப்போதும் தன் எதிர்பார்ப்பை உயர்த்தினதே இல்லை. அவர் என்ன கமிட்மெண்ட் கொடுத்திருக்காரோ அதன்படிதான் நிற்பார். அந்த உறுதி நமக்கு போதுமே. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.